சென்னை ஓட்டேரி பாலம் அருகே வாக்காளர்கள் மத்தியில் வாக்கு சேகரிக்க இன்னும் சற்று நேரத்தில் செல்வி ஜெயலலிதா வர இருக்கிறார். அந்த காட்சிகளை தொடர்ந்து பார்க்கலாம். அதற்கு முன்னதாக மற்ற செய்திகளை இப்பொழுது பார்க்கலாம். உயிருக்கு ஆபத்து வந்தால் கூட அரசு மருத்துவமனையில்தான் சிகிச்சை பெறுவேன் என மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ தெரிவித்திருக்கிறார். தஞ்சை மாவட்டத்தில் மக்கள் நல கூட்டணி சார்பில் போட்டியிடும் வேட்பாளர்களை ஆதரித்து மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ பிரச்சாரம் மேற்கொண்டார். அப்போது பேசிய அவர், மக்கள் நல கூட்டணி ஆட்சிக்கு வந்ததும் அரசு மருத்துவமனைகள் தனியார் மருத்துவமனைக்கு இணையாக தரம் உயர்த்தப்படும் என தெரிவித்தார். தற்போது உள்ள அரசை நம்பி மருத்துவமனைக்கு செல்ல முடியாத அவல நிலை ஏற்பட்டுள்ளதாகவும் அவர் குற்றம் சாட்டியுள்ளார். எனக்கு எத்தனை வருஷம் இருக்க போறேன்னு எனக்கு தெரியாது. நான் என் வாழ்நாளில் என் உயிருக்கே ஆபத்து வந்தாலும் நான் தனியார் ஆஸ்பத்திரிக்கு போக மாட்டேன், சர்க்கார் ஆஸ்பத்திரிக்கு போவேன். எங்க ஆட்சியை நீங்க அமைச்சாதான் இப்ப இருக்கிற கம்பெனி ஆஸ்பத்திரிக்கு போனா மறுநாளே என்னை காலி பண்ணி போடுவாங்க. எங்க ஆட்சிக்கு வாய்ப்பு கொடுங்க. நான் இந்த சொன்ன வார்த்தையில் நிற்பேன்.